அன்பான மாணவர்களே, நாம் +2 அதாவது மேல்நிலை கல்வியில் +2 வகுப்பில் இயற்பியல் பாடங்கள் தொடர்ந்து படிப்பதற்காக ஆரம்பித்திருக்கின்றோம். அதில் முதல் அழகாக நிலைமின்னியல் எடுத்துக்கொண்டோம். அவற்றை எவ்வாறு லெசன் ஆர்கனைசேஷன் செய்வது என்பதனை சென்ற தொகுப்பிலே கொடுத்திருந்தேன். இப்பொழுது இந்த தொகுப்பிலே முதலாவதாக எடுத்துக்கொண்ட புள்ளி மின்னோட்டம் என்ற அமைப்பினை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அந்த புள்ளி மின்னோட்டம் என்பதில் என்னென்னலாம் படிக்க இருக்கின்றோம் என்பதனை பற்றியும் நாம் முன்னர் குறிப்பிட்டிருந்தோம். பிராங்க்லின் என்பவர் கொடுத்த அமைப்பிலிருந்து இவை நிலைமின்னியல் பகுதி நமக்கு தொடங்குகின்றது. குவாண்டமாக்குதல் என்பது முக்கியமாக இருக்கின்றது. இதிலிருந்தே பல திறனறி வினாக்களும் கணக்குகளும் நாம் எவ்வாறு செயல்படுத்த இருக்கின்றோம் என்பதனை பற்றியெல்லாம் இந்த சிறிய தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். இதில் கணக்குகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றன. பொதுவாக பொருள்களை நாம் கடத்திகள், காப்பான்கள், கண்டக்டர்ஸ், டயலக்ட்ரிக் என்று இரு பெரு பிரிவுகளாக பிரிக்கின்றோம். இதில் கடத்திகள் என்பவை தன்னுள்ளே மின்னூட்டத்தை அனுமதிக்கக்கூடியவை. உதாரணமாக ஒரு பிளாஸ்டிக் பேப்பர், சாதாரணமான நியூஸ் பேப்பர், இந்த ரெண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிளாஸ்டிக் பேப்பர் என்பது தண்ணீரினை தன்னுக்குள்ளே அனுப்பாது. ஆனால் அந்த பிளாஸ்டிக் பேக்கெட்டுக்குள்ளே தண்ணீர் எடுத்து செல்ல முடியும். அதை டிரான்ஸ்போர்ட்டிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். கண்டக்டிங் அப்படிங்கிறது டிரான்ஸ்மிட்டிங், அதாவது அதுக்குள்ளே அனுப்பக்கூடியது. ஆனால் ஒரு சாதாரண நியூஸ் பேப்பர், தினத்தந்தி பேப்பர் எடுத்து அதுக்குள்ளே ஒரு குழாய் மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே தண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. அது என்ன செய்யும், அதில் இருக்கிற செல்லுலஸ், அந்த மரக்குழு இருக்கு இல்லையா, அதை வச்சு தானே பேப்பர் தயாரிக்கிறாங்க. அதுக்குள்ளே அந்த தண்ணீரானது உறிஞ்சும், அதுக்குள்ளே அளவாகும். அப்போ கடத்திகள், காப்பான்கள், டயலக்ட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடியது. இப்போ நமக்கு என்ன செய்கிறோம், ரெண்டு முக்கியமான பண்பை தெரிஞ்சுக்கணும். இந்த மின்னூட்டம் என்பது நிலைமின்னியல்ல காப்பான்களில் தான் மெயினாக நம்ம படிக்க போகிறோம். கடத்திகளை பற்றி படிக்கலை, ஏன்னா கடத்திகளில் மின்னோட்டத்தை பற்றி படிக்க போகிறோம். அப்போ காப்பான்கள் தான் மெயினாக எடுக்க போகிறோம். அப்போ பிராங்க்லின் என்பவர் முதல்ல ஆரம்பத்தில் சில எளிமையான சோதனைகள் செஞ்சார். ரெண்டு வகையில் நிலை மின்னோட்டத்தன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று உராய்வின் காரணமாக ஃப்ரிக்ஷனால் கிடைக்கக்கூடியது, ரெண்டாவது இண்டக்ஷன், தூண்டல் என்பதன் காரணமாக, நிலைமின் தூண்டல், எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் என்பதன் காரணமாக கிடைப்பது. அப்போ இந்த கண்ணாடி எடுத்து ஒரு பட்டு துணியில் தேய்த்தார். அப்பொழுது அதே போன்று தேய்க்கப்பட்ட மற்றொரு கண்ணாடி தூண்டினை அருகில் கொண்டு வரும்போது அவற்றுக்கிடையே ஒரு விலக்கு விசை இருந்தது. இந்த பட்டு துண்டு இருக்கின்றதே, அதே போல சாதாரண ரோமம், விலங்குகளினுடைய ரோமம், அனிமல் ஃபார் என்று சொல்லக்கூடியது, கம்பளி போன்றது, அவற்றை ஒரு எபனைட், அரக்கு, ரப்பர் போன்றவற்றால் தேய்க்கும் பொழுது அந்த எபனைட் அல்லது அரக்கு அல்லது நமக்கு இந்த ரப்பர் என்றவற்றிலும் இதே போன்ற தன்மை ஏற்பட்டிருந்தது. ஆனால் கண்ணாடியிலே ஏற்பட்ட தன்மைக்கு மாறுபட்ட தன்மை இதில் இருந்ததன் காரணமாக இந்த ஒரு கண்ணாடி தண்டுக்கும், அதாவது உராய்வின் காரணமாக மின்னேற்றம் செய்யப்பட்ட கண்ணாடி துண்டுக்கும் இத்தகைய ரப்பர் துண்டுக்கும் இடையே ஒரு ஈர்ப்பு விசை இருந்தது. ஆக பிராங்க்லின் என்பவர் முதலில் கூறியது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு ரெண்டு வகையான நேர் மின்னூட்டம், எதிர் மின்னூட்டம் என்று இரு வகையான மின்னூட்டங்கள் இருக்கின்றன. இப்போ கண்ணாடியை நாம் செல்க்கு, அதாவது பட்டு துணியை தேய்க்கும் பொழுது கண்ணாடிக்கு நேர் மின்னூட்டம் கிடைக்கின்றது, அந்த பட்டு துணியில் எதிர் மின்னூட்டம் இருக்கின்றது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மின்னூட்டங்களை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அவற்றை பிரிக்க முடியும். அதாவது ஒரு அமைப்பில் மொத்த மின்னூட்டங்கள் சுழியாக அமைகின்றது. அதாவது அது மின் நடுநிலை பொருள் என்று நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எலக்ட்ரிக்கல் நியூட்ரல், ஒரு அணு என்பது ஒரு மின் நடுநிலை துகள். அதுக்குள்ளே எலக்ட்ரான் என்பது எதிர்மின் துகள், புரோட்டான் என்பது நேர்மின் துகள். எலக்ட்ரானுக்கு புரோட்டானுக்கும் சமமான மின்னூட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம பார்க்கின்றோம்.
ஆக இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் நேர்மின்னூட்டம் எதிர்மின்னூட்டம் என்ற இரண்டு எந்த ஒரு இயற்பியல் கூறாக இருந்தாலும் அதனை அளவிடுவதற்கு ஒரு அலகு வேணும். இங்கே இந்த மின்னூட்டங்களை நம்ம கூலும் என்பதனால அழைக்கின்றோம். அதாவது சி என்று வார்த்தையினால குறிப்பிடுவோம். எப்படி கரண்ட் ஆம்பியர் என்று குறிப்பிடுகின்றோமோ, ஏ என்று எழுதுகின்றோமோ, அதுபோல இது கூலும் என்ற அறிவியல் அறிஞர்களுடைய பெருமையினை குறித்து அழகானது குறிப்பிடப்படுகின்றது. அந்த கூலும் என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பொருளில் உள்ள நிகர மின்னூட்டம் சுழியலில் அப்பொருள் மின் நடுநிலையில் உள்ளது. இந்த கருத்து ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது, இந்த ஒரு பொருளுக்கு நிறை எப்படி ஒரு உள்ளார்ந்த பண்போ அதுபோல இந்த உள்ளார்ந்த அடிப்படை, அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி, இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். அதுபோல மின்னூட்டம் என்பதும் எப்படி நிறை உள்ளார்ந்த பண்போ அதுபோல மின்னூட்டம் என்பதும் ஒரு உள்ளார்ந்த பண்பு. இதெல்லாம் நம்ம இந்த பிராங்க்லின் கொடுத்த ஆய்வுகளினுடைய அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ இதிலேருந்து அடுத்தது நமக்கு என்ன முக்கியமான பண்பாக இருக்கு அப்படின்னா, இந்த மின்னூட்டங்களை சார்ஜஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. இதைத்தான் மின்னூட்டங்களின் அழிவின்மை விதின்னு சொல்றோம். இதையே எப்படி மாற்றி சொல்லலாம் இந்த விதியவே அப்படின்னு சொன்னா, பிரபஞ்சத்தில் உள்ள மொத்த மின்னூட்டமும் மாறாமல் இருக்கும். ஏன்னா நீங்க ஆக்குறதோ அழிக்கிறதோ கிடையாது எந்த ஒரு நிலையிலும். அதாவது பிலாசபியில் நம்ம பார்க்கும்போது, அத்வைத பிலாசபியாக இருந்தாலும் எந்த அமைப்பிலையும் பார்க்கும் பொழுது, ஒரு ஆத்மா என்பது அழியாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடலுக்கு தான் நமக்கு என்ன இருக்கிறது, அழிவுகள் ஏற்படுகின்றது. அடுத்தது புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்றெல்லாம் சொல்கிறோம். அப்போ ஆத்மா நிலையானதாக இருக்கின்றது. மனம் என்பது வேறு, உயிர் என்பது வேறு. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மொத்த மின்னூட்டம் மாறாமல் இருக்கின்றது. எந்த ஒரு இயற்கை நிகழ்விலும் மொத்த மின்னூட்ட மாற்றம், அதாவது பிளஸ் மைனஸ், இதைத்தான் பின்னாடி நம்ம அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க போறோம். அப்ப மொத்த மின்னூட்டம் சுழியாக அமைகின்றது. சரி சார், இந்த மின்னூட்டங்களை பற்றி பிராங்க்லினை தவிர வேற யார் யாரெல்லாம் ஆராய்ச்சிகள் செஞ்சாங்க, அதுலேருந்து என்ன கண்டுபிடிச்சோம், நம்ம சொல்கிறோம் இந்த மின்னூட்டம்ங்கிறது எலக்ட்ரான்கிற அடிப்படை தன்மையை எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய முழு மடங்குகளாக இருக்குங்கிறது தான் நம்ம குவாண்டமாக்கல் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறதுக்கு தாம்சன் அப்படிங்கிறவர், ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவர், மில்லிகன் அப்படிங்கிறவங்கள தான் சோதனைகளை நிறைய செஞ்சாங்க. அந்த அணுவானது மின் நடுநிலை கொண்டது அப்படிங்கிறதை இவர்கள் உறுதிப்படுத்தி அந்த எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பு அடிப்படை மதிப்பாக இருக்கின்றது. அது 1.6 10⁻⁻⁻19 கூலும். ஒரு எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பு எவ்வளவுன்னா 1.6 × 10⁻⁻19 கூலும் என்பதாக இருக்கு. அப்ப ஒரு எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், அல்லது எலக்ட்ரானே இல்லைன்னா 0 எலக்ட்ரான். அப்ப இந்த முழு எண் பெருக்கற்பலனாகத்தான் நமக்கு இந்த எந்த ஒரு மின்னூட்டத்தின் அளவும், இதுதான் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ். அப்ப அது n × E. இந்த n என்பது ஒரு முழு எண், 0 +or -1 +or -2 +or-3, இப்படி முழு எண்களாக 1.567 எலக்ட்ரான் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம் அல்லது 2 எலக்ட்ரான் இருக்கலாம். அப்போ அடிப்படையாக இதனுடைய முழு எண் மதிப்பினர் தான் இது கிடைக்க முடியும். இதைத்தான் குவாண்டம் ஆக்குதல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம், குவான்டைசேஷன் என்று சொல்கிறோம். இதே பதிவில் நமக்கு என்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், உராய்வின் மூலம் பொருள்களை மின்னேற்றம் செய்யும் முறை ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங், உராய்வின் வழி மின்னேற்றம் செய்தல். அதாவது சற்று முன்னால் தான் சொன்னேன், ஒரு அதாவது அரக்கு ஆம்பர் எடுத்துக்கிட்டு அதை ஒரு கம்பளியில் தேய்ச்சா அதுக்கு என்ன உண்டாகிறது, எதிர்மின் தன்மை, எபனைட் நெகட்டிவ் ஞாபகம் வச்சுக்கலாம், கிளாஸ் பாசிட்டிவ், எஸ் வருது பாசிட்டிவ் என்று எடுத்துக்கலாம். சில்கில்
கிளாஸை சில்கில் சேர்க்கும்போது சில்கில் என்ன கிடைச்சோது நெகட்டிவ். அப்போ இதில் பாசிட்டிவ் இருக்குன்னா அதில் நெகட்டிவ் இருக்குது, ரெண்டு சேர்ந்து தான் நமக்கு இதில் எத்தனை எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளஸ்ஸா மைனஸாங்கிறத வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் மிக முக்கியமான பண்புகளாக இந்த சின்ன பிரிவில் இருக்குது. இதில் நிறைய நம்ம இப்போ என்ன செய்யணும், ப்ராப்ளம்ஸை முதல்ல போடணும், அப்புறம் திறனறி வினாக்களை பார்க்கணும். அப்போ தான் இந்த பயன்பாடுகளை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நேற்று போன வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இந்த குவாண்டமாக்குதலை வச்சு தான் நிறைய ப்ராப்ளம் போட போகிறோம். இந்த வாய்ப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான வாய்ப்பாடு. இந்த பகுதியில் நாம் நினைவில் வைக்கக்கூடிய வாய்ப்பாடு Q = NE. இதில் முக்கியமான அலகு கூலும். அடுத்தது முக்கியமான மதிப்பு எலக்ட்ரானுடைய மின்னூட்ட மதிப்பு 1.6 10 - 19 கூலும். இதை வச்சுக்கிறோம். சரி, இப்போ ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கணக்கு. இந்த பகுதியில் சேரக்கூடிய கணக்குகள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு கிளாஸ் ராடு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை என்ன செய்யறோம், ரப்பர் வித் சில்க், பட்டு துணியில தேய்க்கப்பட்டிருக்கு. அதனால அதுல எவ்வளவு மின்னூட்டம் ஏற்படுறது, +8 × 10 - 12 கூலும். என்பதாக ஏற்கிறது. இவ்வளவு சார்ஜஸ், இவ்வளவு மின்னூட்டங்களை ஏற்கிறது அப்படின்னா அது என்ன கொடுத்துருக்கான், +8 × 10 - 12 கூலும்னு கொடுத்துருக்கான். இப்ப கேள்வி என்ன கேட்டிருக்கான், எத்தனை எலக்ட்ரான்களை இழந்தது அல்லது ஏற்றது. ரெண்டு பிரிவு, கருத்தாக்க பிரிவில் இது இழந்ததா ஏற்றதா. ஒரு கிளாஸ் ராடை பட்டு துணியில தேய்ச்சா நமக்கு எத்தனை எலக்ட்ரான்களை அது இழந்ததா ஏற்றதான்னு கேட்டால் கிளாஸ் ராடு என்ன ஆகுது, பாசிட்டிவ் ஆகுதுன்னு சொன்னேன். அப்போ எலக்ட்ரான் எதிர்மின் தன்மை, அப்போ எலக்ட்ரானை இழந்தால் தானே முடியும். அப்போ நமக்கு இதை பார்த்த உடனே நமக்கு கரெக்டாக தெரிஞ்சு போச்சு, இது எடுத்துக்கொண்ட சார்ஜினுடைய மதிப்புலையும் இங்கே +ன்னு கொடுத்துருக்கு. அப்போ இழந்தது அப்படிங்கிறது தான் கரெக்ட். அப்ப ஏற்றதுங்கிறது என்ன, தப்பு. சரி, இப்ப இங்க எத்தனை எலக்ட்ரான் கேட்டா நம்ம என்ன செய்யறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரே வாய்ப்பாடு Q = NE. இந்த Nங்கிறது தான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்ப Q / E அப்படின்னு போட முடியும். Q ஓட மதிப்பு என்ன கொடுத்துருக்கா, 8 × 10 - 12. E மதிப்பு கொடுக்கலையேன்னு சொல்லக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எலக்ட்ரானுடைய மின்னோட்ட மதிப்பு நமக்கு, அந்த மின்னூட்ட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1.6 × 10 - 19 கூலும்ல தான் வச்சுக்கணும். அது மைக்ரோ கூலும், நானோ கூலும்லாம் கொடுத்தா மைக்ரோனா 10 - 6, நானோனா 10 - ஏன்னா கூலுங்கிறது பெரிய அழகாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்தாப்புல பிரிச்சுக்கணும். அப்ப இங்க இந்த மதிப்பு கொடுத்துருக்கு. அப்ப இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கின்றது அப்படின்னு பார்த்தா தாராளமா கண்டுபிடிக்கலாம். 8ங்கிறதுல 1.6 எத்தனை தடவை, 5 தடவை. இந்த மதிப்புக்கு என்ன கிடைக்கின்றது, 10 இதுல ஜாஸ்தி மேல வரும்போது 7. இத்தனை எலக்ட்ரான்கள் இங்க மைனஸ்ல இருக்க முடியாது கண்டிப்பா. இத்தனை எண்ணிக்கைங்கிறது பாசிட்டிவா தான் இருக்க முடியும். அப்ப எண்கள் 10. அப்ப என்ன செஞ்சது, இழந்ததா ஏற்றதா அப்படின்னு கேட்டா இது இழந்தது அப்படிங்கிறதையும் சொல்லணும். அடுத்தது இரண்டாவது கணக்கு பார்க்கலாம். ஒரு கூலும் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ், எதிர் மின்னூட்டத்தில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை காண்க. ஒரு கூலும் எதிர் மின்னோட்டத்தில் என்ன நமக்கு வாய்ப்பாடு, Q = NE. அப்ப N = Q / E. Q மதிப்பு என்ன சொல்லிருக்கா, ஒரு கூலும்னே கொடுத்துருக்கா. அப்ப 1 / 1.6 × 10 - 19. அப்ப இந்த மதிப்பு நமக்கு என்ன என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது,
என்ன தாராளமாக 1/1.6 அப்படின்னா 6.25 into 10^18 எலக்ட்ரான். இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். பழைய புத்தகங்களில் பார்த்தா சில சமயத்தில் இந்த 6.5ங்கிறத 6.2 இந்த 7ன்னு கூட எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் அப்ராக்சிமேஷனில் பண்ணது. நம்ம துல்லியத்தன்மையோடு தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இங்கே 10^18 இருக்கும்போது இதுலேருந்து ஒரு 2 எடுத்தால் கூட இது 625 into 10^16 அப்படின்னு போயிடும். அதனால மொழி என்ன போயிடும், இது அந்த மதிப்பு தான் எடுக்க முடியும். அதனால என்னோட மதிப்பு என்ன, டைரக்ட் சப்ஸ்டிடியூஷனில் வரக்கூடியது. இது இத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கின்றன. நம்ம ஆன்சர் எழுதும்போது இத்தனை எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஒரு கூலின் எதிர் மின்னோட்டத்தில் இல்லை. இப்போ டைரெக்டாக இந்த ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, அதில் டைரெக்டாக சப்ஸ்டிடியூட் பண்ணினதை நம்ம பார்த்தோம். சரி, அடுத்தது இதுலேருந்து அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்குறோம். இந்த கேள்வியை மாற்றி, when two objects are rubbed with each other, அதாவது இரண்டு பொருள்கள் இப்போ சொன்னேன், ஃப்ரிக்ஷன்னால உராய்வின் காரணமாக மின்னூட்டம் உண்டாருது அப்படின்னு சொன்னேன். இதையே மின்னூட்டம் பெற்ற ஒரு பொருளை மின்னூட்டம் இல்லாத ஒரு பொருள் பக்கத்தில் இருக்கும்போது கொண்டு வந்து வச்சாலும் இங்கேருந்து அவற்றை தொடாமையே அதில் மின்னூட்டம் உண்டாகும். அதுதான் நிலைமின் தூண்டல். இந்த பகுதிகளை பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். 2 வகையாக இருக்குது. இது ஃப்ரிக்ஷனால் கிடைக்கக்கூடியது, நிலை மின் தூண்டல் காரணமாக கிடைக்கக்கூடியது. இந்த 2 பாயிண்ட்டுமே முக்கியமானதாக இருக்குது. நம்ம திறனறி வினாக்கள்லையும் அதை பற்றி பார்க்க போகிறோம். 2 பொருள்கள் உராயும் பொழுது ஐம்பது நானோ குழு மின்னூட்டம் ஒவ்வொன்றிலும் தோன்றுகின்றது. இது என்ன கருத்துரு அப்படின்னு பார்த்தா, நம்ம சொன்னோம் இப்ப கிளாஸ் ராட சில்க்ல உராயும் பொழுது அந்த கிளாஸ்ல கண்ணாடி துண்டுல எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ் உண்டாகுதோ அதே அளவு அந்த ரோமத்தில், அதாவது அந்த கம்பளியில நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு. அப்போ எலக்ட்ரான்ஸ், அதாவது சார்ஜஸ் என்ன செஞ்சிருக்கோம், செப்பரேட்டாக பண்ணியிருக்கோம். அதனால இதில் 50 என்னென்ன கொள்ளும்னா அதுலேயும் 50 நானோ கொள்ளும் தான். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கான். அப்போ என்ன சொல்கிறான், calculate the number of electron that must be transferred. நல்லா பாருங்க, இதனால எவ்வளவு எலக்ட்ரான்கள், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், calculate the number of எலக்ட்ரான்கள் இந்த அமைப்பினால டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, இடம்பெயர்ந்துள்ளன. நல்ல பிராங்க்லின் கருத்துப்படி நமக்கு கிளாஸ், ஆம்பர், எபனைட் அப்படின்னு எல்லாம் கொடுத்தா எதுலேருந்து எலக்ட்ரான் போயிருக்கேன்னா, கிளாஸ் பாசிட்டிவ் இருக்குன்னா கிளாஸ்லேருந்து எலக்ட்ரான் வெளியில் போயிருக்கு. இப்போ எபனைட்லேருந்து அப்படின்னு சொன்னால் எபனைட்லேயே என்ன ஆயிருக்கு, நெகட்டிவாக இருக்குன்னா எபனைட்டுக்கு எலக்ட்ரான்கள் வந்திருக்கு. அப்போ இங்கே 2 பொருள் தான் கொடுத்துருக்கான், பொதுவாக சொல்லியிருக்கான், சொல்லட்டும். அப்போ என்ன இருக்கு அப்படின்னா, இந்த சார்ஜ் உண்டாக்குறதுக்கு என்ன அப்படின்னு இந்த மெத்தடில் கேட்டாலும் நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு தெரிஞ்ச வார்த்தை Q = NE. அப்போ NE = என்னன்னா Q / E. இங்கே Q என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, 50 நானோ குழு, 50 × 10⁻⁻9. நானோனா 10⁻⁻9, மைக்ரோனா 10⁻⁻6. நமக்கு பீகோ இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வகுப்புலேயே. அடுத்தது டிவைடட் பை ஈயோட மதிப்பு என்ன தெரியும், 1.6 × 10⁻⁻19. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 50 1.6 வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கின்றது, 31.25 × 10⁻10 எலக்ட்ரான்கள். இந்த கணிதம்ன்றது ரொம்ப சுலபம், அது கால்குலேட்டரில் போட்டு பார்க்கலாம், நீங்களே போட முடியும். 2 பொருள்களை உராயும் போது அந்த ஒரு கான்செப்ட் தான். இதை எப்படி இப்படிலாம் பேரை மாற்றி கணக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ரொம்ப வேகமாக பார்க்குறோம்.
அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறோம். An insulated sphere has a charge of 10 power minus 10 coulomb. ஒரு காப்பான்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு? இப்ப அவன் ரெண்டு கேள்வி கேட்கிறான். Does it contain an excess or deficit of electrons அப்படின்னு கேட்கிறான். நல்லா கவனிங்க. ஒரு காப்பான்ல அதனுடைய சர்ஃபேஸ், இது ஸ்கின் எஃபெக்ட்னு பேர், மின்னோட்டங்கள்லாம் புறப்பரப்புல தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே போகாதுன்னு முன்கூட்டியே சொன்னேன். அப்போ இதில் இவ்வளவு இருக்குன்னா இதை பார்த்த உடனே நல்லா கவனிங்க, இதை பார்த்த உடனே அது டெபிசிட்டா எக்ஸஸா, அதிகமாக எலக்ட்ரான் இருக்கா குறைச்சலாக இருக்கான்னு கேட்குறான். நல்லா பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட மைனஸுங்கிற ஒரு குறி இல்லை. அப்படி போடாமல் விட்டாலும் இது என்னதான் அர்த்தம்? ப்ளஸ்ன்னு தான் அர்த்தம். எப்போ ப்ளஸ்ஸு குறி இருக்கோ, நேர்குறி இருக்கோ, அப்போ அங்கே குறைவு தானே, எலக்ட்ரானின் குறைபாடு தானே. ஒரு பள்ளங்கிறது என்ன? அங்கே இருக்கக்கூடிய பொருள் குறைபாடுனால தான் பள்ளம் உண்டாகுது. அப்போ நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரான் எக்ஸஸாக இருந்திருக்கணும். இங்கே எலக்ட்ரானுடைய குறைபாடு இருக்கிறதுனால இப்போ டெபிசிட்டா எக்ஸஸா, குறைவா அதிகமா அப்படின்னு கேட்டால் குறைபாடு அப்படின்னு நம்ம பதில் எழுதுறோம். இதுக்கு என்னென்ன எழுதுறோம்? டெபிசிட். கேள்வியை அந்த ஏபிசி கொடுத்து கேட்கும்போது இந்த மாதிரி எழுத முடியும். சரி, அலகுகள் சிலதெல்லாம் சொன்னேன். என்ன அப்படின்னா, ஒரு கூலும் சார்ஜில், அதாவது மாஸ், அதாவது ஒரு கூலும் எலக்ட்ரிக்கல் சார்ஜினுடைய நிறை என்ன? மாஸ் ஆஃப் 1 கூலும் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் என்ன அப்படின்னு கேட்டால் 6.5 into 10 power minus 12 கிலோகிராம். உங்களுக்கு மைண்ட் மேப்பிங்லேயே சொன்ன அலகுகள் மதிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுல 6.5 into பின்னாடி பெரிய பெரிய கணக்குகள் போடும்போது ஞாபகத்துக்கு வரணும். அடுத்தது இதனுடைய வெயிட் என்ன? இது நிறை, இது எடை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. F = M, அதாவது mg என்று எடுத்தோம்னா எடைன்னு சொல்லுவோம். அப்போ வெயிட் ஆஃப் எலக்ட்ரான் இன் 1 கூலும். அப்போ அதனுடைய வெயிட் என்னன்னு கேட்டால் 6.5 into 10 power minus 11 நியூட்டன். இங்கே அக்சலரேஷன் கிராவிட்டி F = W = mg அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா m மதிப்பு இருக்கு, இந்த மதிப்பு எடுத்திருக்கோம். இந்த gயோட மதிப்பை என்னென்ன எழுதுறோம்? 10 m/s² அப்ராக்சிமேட்லி. நம்ம தோராயமாக 9.8 போம். இந்த கணக்குகள் எல்லாம் நம்ம 10 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி மதிப்பு. இந்த மதிப்புகள் நமக்கு சாதாரணமான கணக்குகளாக அமையுது. இதிலிருந்து சற்று வேகமாக சில ஸ்மார்ட் கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது வாட் ஆர் த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ்ன்னு கேட்குறான். அடிப்படை பண்புகள். அடிக்டிவிட்டி, இந்த அடிக்டிவிட்டிங்கிறது கூட்டுப்பண்பு. அப்படியே கூட்டிகிட்டே போகிறது. 1 + 2 + 3ன்னு சொல்லலாம். இப்போ 1 இருக்குது, -2 இருக்குது, ஏன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால அப்படி எடுத்தோம்னா 1 + -2னா -1ன்னு கிடைக்கிறது. 3 நேர் மின்னோட்டங்கள் இருக்குது, 7 எதிர் மின்னோட்டங்கள் இருக்குது. அப்போ மொத்த மின்னோட்டங்களின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாக்கா 3 + -7 அப்படின்னு போட்டால் -4 மின்னோட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அடுத்தது கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ். இதைத்தான் நம்ம சொன்னோம், நெட் சார்ஜ் இன் ஏ க்ளோஸ்டு சிஸ்டம் இஸ் கான்ஸ்டன்ட். ஒரு மூடப்பட்ட தொகுப்பில் இருக்கக்கூடிய மொத்த மின்னோட்டங்கள் எண்ணிக்கை மாறாது. அதுக்கு அடுத்தது இந்த எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் என்ன ஆறுது அப்படின்னு சொன்னால், இந்த கன்சர்வேஷன் லா அப்படிங்கிறது அவ்வளவு சிக்னிஃபிகண்ட்டாக எங்கே இல்லைன்னா ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸில் இல்லை. ஏன்னா அங்கே எப்படி மாசை எனர்ஜியாக மாறும் பொழுது எனர்ஜி லெவலில் பார்க்க ஈக்குவல் நியூட்டன் கொடு, அதாவது ஐன்ஸ்டீன் கொடுத்தது ரிலேட்டிவிஸ்டிக் இதுலாம் வைசிவர்ஸாவாக மாறும், நிறை ஆற்றலாக மாறும், ஆற்றல் நிறைய மாறுங்கிற அப்படிலாம் இருந்தாலும் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜுங்கிறது ஹோல்டிங் குட் எல்லா இடத்துலையும். அதாவது மின்னூட்டங்களின் மாறாத்தன்மை, அழிவின்மை. இது ஒரு
முக்கியமான இயற்பியல் பண்பு, இயற்கையினுடைய இயற்பியல் பண்பாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மதிப்புகளை தான் நம்ம ஒரு √2e அப்படின்னு இருக்க முடியுமா சார், இத்தனை நம்பர் அப்படின்னு கேட்டால் இருக்க முடியாது. ஏன்னா ஒன்று ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம் அல்லது 2 எலக்ட்ரான் இருக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், அதான் குவாண்டமாக்கல்ல நம்ம பார்த்தது. அப்போ குவாண்டமாக்கல் அடிட்டிவிட்டிங்கிற ஒரு பண்பு. ரெண்டாவது பண்பு என்ன அப்படின்னு கேட்டால் கன்சர்வேஷன், மாறாத தன்மை. மூணாவது என்ன அப்படின்னா குவாண்டமாக்குதல். ஒரு எலக்ட்ரானுடைய மின்னூட்டத்தினுடைய முழு எண் மதிப்புகளாகத்தான் இது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது ஒரு முக்கியமான தன்மை. இதை எந்த இயற்கையினுடைய மதிப்பீடுகள்லையும் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம பார்க்க முடியும். இத்தகைய தன்மைகள் எல்லாம் தான் ஃபாரடே அப்படிங்கிற ஒரு ஆரம்பத்தில் தன்னுடைய மின் பகுப்பு அப்படிங்கிற வேதியத்தன்மையை பற்றி படிக்கும் பொழுதெல்லாம் கூட எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த லா ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் மின் பகுப்பினுடைய விதிகள்லாம் பார்க்கும் பொழுதே இவற்றை நம்ம பார்த்தார். சார்ஜ் குவான்டைசேஷன் அப்படிங்கிறது. அடுத்து மில்லிகன் 1912 அந்த மின்னூட்டத்தினுடைய அடிப்படை மதிப்பை கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை வச்சு நமக்கு கேள்விகள் கேட்க முடியும். இந்த பகுதி பார்க்கும்பொழுது கடைசியில் ஒரு திறனறி வினா தொகுப்பு அப்படின்னு நான் இங்கே கொடுப்பேன். அந்த வினாக்களை நீங்கள் பார்க்கும் பொழுதே அதுக்கு ஆன்சர் வரும்போது இதை வச்சு தான் நம்ம பார்க்கலாம். ஒரு மைக்ரோ கூலும்ல எவ்வளோ மின்னூட்டங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால், எலக்ட்ரானிக் சார்ஜ் மாதிரி எத்தனை மின்னூட்டங்கள் இருக்குதுன்னு கேட்டால், மைக்ரோனா என்ன சொன்னேன், 10⁻⁻⁶. அப்போ ஆட்டோமேட்டிக்காக 10⁻1.6 10⁻⁻19 இருக்கிறதுல 10⁻⁻6 எடுத்தோம்னாக்க நமக்கு என்ன கிடைக்கும், 10⁻13 டைம்ஸ். அதுதான் நம்ம எவ்வளவு இருக்க முடியும்னா 10⁻13 மடங்கு. இது ரொம்ப முக்கியமானது. பொதுவாக இன்னொரு கேள்வி கேட்பாங்க, மேக்ரோஸ்கோபிக் லெவல், மைக்ரோஸ்கோபிக் லெவல். பெரிய அலகு திட்டங்கள், சிறிய அலகு திட்டங்கள், அதாவது 100லிருந்து சில 1000 எலக்ட்ரான் வரையில் இருக்கிறது சிறிய அலகு திட்டம் அப்படின்னா அந்த குவான்டைசேஷன், இந்த குவாண்டமாக்குதல்ங்கிறது நமக்கு மதிப்பு உண்டானது. ஆனால் பெரிய பெரிய அலகு திட்டங்களை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த குவாண்டமாக்கலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை, அதுக்கு ப்ராக்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸு இல்லை. அப்போ குவாண்டமாக்கலுடைய எல்லை அப்படிங்கிறது சில 100 அல்லது 1000 எலக்ட்ரான்கள் மட்டும் கருத்தில் கொண்டால் அந்த தொகுப்பில் பயன்படும். இது ரொம்ப முக்கியமானது. ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு வந்தோம், 2 ஓரினமான மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று விளக்குகின்றன. வேறினமான மின்னூட்டங்கள், லைட் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். சரி சார், அப்போ ஒரு சார்ஜ்டு பாடி அது ப்ளஸ்ஸோ மைனஸோ ஒரு அன்சார்ஜ்டு நியூட்ரல் பாடியை என்ன செய்யும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். அதுக்குதான் இண்டக்ஷன், நிலைமின் தூண்டல் அப்படிங்கிறத பற்றி சொன்னோம். இதெல்லாம் நமக்கு இந்த சின்ன பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திறனறி வினாக்களுக்கு ஊண்டக்கூடியது. அதாவது இதை நம்ம எப்படி தெரிஞ்சிட்டு படிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இது ரொம்ப முக்கியமான பண்பாக இருக்குது. இந்த ஒவ்வொரு அமைப்புமே ஒன்று சொல்கிறான், இந்த ஒரு கிளாஸ் ராடை எடுத்து சில்கில் தேய்ச்சிட்டு ஒரு கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்பில் வச்சாக்க அந்த கோல்டு லீவ்ஸை தங்க இழை மின்காட்டி அப்படிங்கிற சின்ன வகுப்பில் படிச்சிருப்பீங்க. அது மேலே ஒரு ரப்பர் ராடை வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு 4 ஆன்சர் கொடுக்குறான் அவனே. அவை கம் க்ளோசர், அவை இரண்டும், அந்த இழைகள் 2ம் மின்னிழைகள் சேர்ந்து வரும், விலகி செல்லும், அவைகளுக்கு எந்த மாறுபாடும் இல்லை, முற்றிலுமாக நீங்கி விடுகின்றது அப்படின்னு எல்லாம் கேட்குறான். நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் இருக்கும் பொழுது அதுக்கு இந்த ஒரு கிளாஸ் ராடை கொண்டு வந்தால் கிளாஸ் ராடில் என்ன இருந்தது, பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ அந்த பாசிட்டிவ் ராடு அதுக்குள்ளே போகும்போது 2 இழைக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் எல்லாருமே பார்த்துருக்கீங்க நீங்கள். இந்த மதிப்பு தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பகடு இப்படி இருக்குது, இந்த கம்பி இப்படி இருக்குது, இதுக்குள்ளேருந்து இந்த 2 அமைப்பு இருக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த ராடை இப்படி வச்சாக்க இது வழியாக பாசிட்டிவ் போச்சுன்னா இதுலேயும் பாசிட்டிவ், இதுலேயும் பாசிட்டிவ், இதுலேயும் பாசிட்டிவ் போச்சுன்னா இந்த 2க்கு நடுவில் என்ன நடக்கும், விலகல் ஏற்படும்.
ஆக பாட புஸ்தகத்தில் டேரெக்டாக இதுக்கே இல்லையே அப்படின்னு எல்லாம் பார்க்கக்கூடாது. கொஞ்சம் யோஜனை பண்ணினாலே நம்மளால் எழுத முடியும். இத்தகைய கேள்விகள் தான் நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் கொடுக்குறாங்க. ரொம்ப பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வகுப்புகளில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அவற்றை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பண்புகளாக இன்றைய தினம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதற்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய பண்புகள் அனைத்தையும் அடுத்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அடுத்த தொகுப்பு கூலும் விதி, அது ரொம்ப முக்கியமானது. விசைகளை பற்றி பார்க்கக்கூடியது, வெக்டர் வரப்போகின்றது. அதனால் அவற்றையெல்லாம் தெரிந்து பார்க்கணும். நன்றி.